வணக்கம் அன்பான நேயர்களே. ரிஷபம் கார்த்திகை மாத ராசி பலன். உழைப்பே உயர்வுக்கு வழி என்று சொல்லும் ரிஷபராசி நேயர்களே, கார்த்திகை மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் அஷ்டமத்தில் மறைந்திருக்கிறார். 6க்கு அதிபதி மறைவதால் விபரீத ராஜயோக அடிப்படையில் திடீரென நல்ல மாற்றங்கள் உருவாகும். திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்த யாருடைய உதவியேனும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். லட்சிய பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உத்தியோக மாற்றம், தொழில் வளர்ச்சி போன்றவை இப்பொழுது படிப்படியாக நடைபெறத் தொடங்கும். குரு வக்ரம். ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ரமடைகிறார். உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியாக விளங்குபவர் குரு அஷ்டமாதிபதி வக்ரம் பெறுவது நன்மைதான். தாமதித்த காரியங்கள் தடையின்றி நடைபெறும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். பெண்வழி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். நீங்கள் எடுத்த முயற்சியின் காரணமாக பிறர் போற்றும் அளவிற்கு உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். தொழிலில் இருந்த குறுக்கீடுகள் அகல அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவை நாடுவீர்கள். வெளிநாட்டு முயற்சியில் தடை உருவாகலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உங்கள் சக பணியாளர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சனி செவ்வாய் பார்வை. கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் கும்பத்தில் இருக்கும் சனியை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். எனவே இவரது பார்வை பலனால் வாழ்க்கை துணை வழியே சில பிரச்சனைகளை ஏற்படும். உறவினர்கள் சிலர் வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கிறார்களே என்று கவலைப்படுவீர்கள். உடன்பிறப்புகளின் அனுசரிப்பு குறையலாம். ஊர் மாற்றம், வீடு மாற்றம் பற்றி சிந்திப்பீர்கள். உயர் அதிகாரிகளுடன் சுமூகமாக நடந்து கொள்ளுங்கள். வாகன வழியில் சில பிரச்சனைகள் வரலாம். பணப்பற்றாக்குறையால் கவலைப்படுவீர்கள். மகரம் சுக்கிரன். கார்த்திகை 18ஆம் தேதி மகர ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 9ஆம் இடத்திற்கு செல்லும்போது நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். அரசு வழியில் செய்த முயற்சிகள் கைகூடும். அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு உண்டு. உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு இயங்குவீர்கள். பழைய ஆபரணங்களை கொடுத்துவிட்டு புதிய ஆபரணங்கள் வாங்கும் ஆர்வம் அதிகரிக்கும். செவ்வாய் நீச்சம் பெறுதல். கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் நீச்சம் பெறும் பொழுது வாழ்க்கை துணையின் உடல்நலத்திற்காக ஒரு தொகையை செலவிடும் சூழ்நிலை ஏற்படும். வேலை சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் குறுக்கீடுகள் வரலாம். பயணங்கள் பலன் தருவதாக அமைந்தாலும் அதனால் பெரிய திருப்தி ஏற்படாது. இடமாற்றம், உத்தியோக மாற்றம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். செவ்வாய் வக்ரம். கடகராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் கார்த்திகை 18ஆம் தேதி வக்ரம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 7, 12 ஆகிய இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் வக்ரம் பெறுவதால் இடமாற்றம், வீடு மாற்றம் ஏற்படும். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லும் முயற்சி கைகூடும். திருமண தடை அகலும். திடீர் விரயங்கள் நல்ல விரயங்களாக மாறும். பெற்றோரின் ஆதரவோடு சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கவனம் தேவை. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப்பெறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலைப்பளு கூடும். கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் அதிகரிக்க பயிற்சி மிகவும் அவசியம். பெண்கள் தங்களின் பிரச்சனைகளில் இருந்து விடுபட வாய்ப்பு உண்டு. மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாது. இந்த மாதம் வரும் பிரதோஷ நாட்களில் விரதம் இருந்து நந்தியம் பெருமாளை வழிபாடு செய்வது நன்மை தரும். பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் நவம்பர் 19, 20, 23, 24. டிசம்பர் 6, 7, 10, 11. மகிழ்ச்சி தரும் வண்ணம் பச்சை.